இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஈர்ப்பு சக்தி நிறைஞ்ச ஒரு மூலிகை. இப்போ எப்படி நியூட்டன் ஈர்ப்பு விதியை கண்டுபிடிச்சாரோ அந்த மாதிரி ஒரு செடிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குன்னா அது வந்து இந்த வெள்ளை குண்டுமணி செடி. அதனுடைய இலைகள் இதை நான் காப்பு கட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதை முறைப்படி காப்பு கட்டி எடுத்து இதை எப்படி பயன்படுத்துறதுல சில ரகசிய முறைகள் இருக்கு. நீங்க சதுரங்க வேட்டை படம் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு கோயில் கலசத்தை வந்து டூப்ளிகேட்டா செஞ்சு கொண்டு வந்து அதை சுற்றி நவதானியங்களை கொட்டும் போது, அரிசியெல்லாம் கொட்டும் போது அது ஈழ்க்கும். அரிசியெல்லாம் பக்கத்துல இழுத்து காந்த மாதிரி பக்கத்துல வந்து ஒட்ட வைக்கும். அந்த மாதிரி சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த வெள்ளை குண்டுமணி. இது கூட இன்னும் சில மூலிகைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் சேர்த்தா மட்டும்தான் அது வேலை செய்யும். அது ஒரு ரகசியமான முறை. அதை நான் வெளியில சொன்னா மற்றவங்க யாரும் அதை தப்பா யூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதை வச்சு உங்கள் கோயிலுக்கு தான் நிறைய சக்தி இருக்குது, உங்கள் தெய்வத்துக்கு நிறைய சக்தி இருக்குது, அந்த மாதிரி மாற்றிக்கலாம். யார் வேணாலும் யார் கோயிலை வேணாலும் தனக்கிட்ட இருக்க தெய்வம் வந்து சக்தி வாய்ந்த தெய்வம், பக்கத்தில் இதெல்லாம் வச்சு இழுக்கும் வந்து ஒட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மாற்றி கொண்டு போயிடுவாங்க. அதனால் அந்த ரகசியமான முறையை நான் உங்களுக்கு சொல்லலை. இதை வச்சு மேலோட்டமாக எப்படி வசியம் பண்ணுறது அப்படிங்கிறத மாதிரியெல்லாம் நான் சொல்ல போகிறேன். இதே மாதிரி 9 வகையான குண்டுமணி இருக்குது. கருப்பு, வெள்ளை, பச்சை, ஆரஞ்சு, ரோஸு, இந்த மாதிரி 9 வகையான நிறங்களில் குண்டுமணி இருக்குது. இந்த அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த வெள்ளை கலரு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சதுர்த்திக்கு வைக்கிற கருப்பு சேப்பு குண்டுமணி தான். இது முழுக்க பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் காய்க்கக்கூடிய குண்டுமணி செடி. அது மட்டும் இல்லை, இதனுடைய இப்போ எல்லா குண்டுமணி செடியுடைய இலைகளை நீங்கள் பறித்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய் இனிப்பாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த காலத்தில் ஜுரங்கள், நாள்பட்ட ஜுரங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ண, அடிக்கடி ஜுரங்கள் வர்றவங்கலாம் அதெல்லாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த காய்ச்சல்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு நீங்கள் அது மட்டும் இல்லை, வெள்ளை குண்டுமணி இலையை வந்து கடிச்சு சாப்பிட்டுட்டு நல்லா வாயில் மென்று சாப்பிட்டுட்டு பச்சை மிளகாய் கடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு உரைக்காது, கசப்பு தன்மை ஏற்படாது. அந்த மாதிரி ரோட்டோரத்தில் உள்ளவங்களாம் செஞ்சு பார்த்து காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இந்த மூலிகையினுடைய சக்தினால மட்டும்தான். இந்த மாதிரி ஒவ்வொரு குண்டுமணி செடிக்கும், ஒவ்வொரு நிற குண்டுமணி செடிக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. கருப்பு கலர் குண்டுமணி செடிக்கு, பச்சை கலர் குண்டுமணி செடிக்கு, ஊதா குண்டுமணி செடிக்கு, அரக்கு குண்டுமணி செடிக்கு, ஆரஞ்சு குண்டுமணி செடிக்கு, மஞ்சள் குண்டுமணி செடிக்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்குது. அதை வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரக்கோள் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மந்திரக்கோளில் 9 விதமான குண்டுமணிகளையும் அதில் பதிச்சு வச்சு, அதாவது அந்த 9 விதமான குண்டுமணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுடைய சக்தி நிறைஞ்சதாக இருக்கும். நவகிரகங்களுடைய அந்த சாராம்சத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து நம்ம கையில் நவகிரகங்களும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்க மாதிரி ஒரு சக்தியை கொடுக்கும். அதாவது நம்ம மந்திரக்குள்ள நவகிரகங்களினுடைய சக்தியை கட்டுப்படுத்தி வச்சுக்கிற அளவுக்கு ஒரு மகத்துவமான ஒரு சக்தி கொடுக்கக்கூடியது இந்த குண்டுமணி செடி. அதில் இந்த வெள்ளை குண்டுமணி செடி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நான் வந்து இல்லை நிறைய ரகசியங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் நிறைய சொல்லலை.